சகோதர சகோதரிகளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய உலகத்தில் வாழும் மனிதர்களிடம் இருக்கும் மிகப்பெரிய கேள்வி, எனக்கு எல்லாமே இருக்கின்றது, ஆனால் மன அமைதி மட்டும் இல்லை. பணம், நல்ல வேலை, வீடு, வாகனம் என வசதிகள் பெருகிவிட்டன. ஆனால் அதற்கேற்ப மன அழுத்தமும் எதிர்காலம் பற்றிய பயமும் நிறைவேறாத ஆசைகளால் வரும் கவலைகளும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகின்றது. எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டு விட்டது போல உணர்கின்றீர்களா? மனதில் ஏதோ ஒரு பாரம் உங்களை அழுத்துகின்றதா? கவலைப்படாதீர்கள். மனிதனை படைத்த ரஹ்மான் நமது மனதில் ஒவ்வொரு உணர்வையும் நன்கறிவான். எந்த ஒரு மன அழுத்தத்திற்கும் கவலைக்கும் இஸ்லாமிய மார்க்கத்தில் மிக அழகான நிதர்சனமான தீர்வுகள் உள்ளன. இன்றைய உரையில் நமது மனதை அமைதிப்படுத்தி வாழ்க்கையை நேர்மறையாக மாற்றக்கூடிய 6 முக்கிய ஆன்மீக ரகசியங்களை பற்றி மிக ஆழமாக பார்க்கவிருக்கின்றோம். முதலாவது, தவக்குள், முழுமையான இறை நம்பிக்கை. மன அழுத்தத்திற்கான முதல் காரணம் எல்லாவற்றையும் நானே கட்டுப்படுத்த வேண்டும் என்று மனிதன் நினைப்பதுதான். எதிர்காலத்தில் என்ன நடக்குமோ என்ற பயம் நம்மை ஆட்கொள்ளும் போது மன அமைதி குலைகின்றது. இதற்கான தீர்வு தவக்குள், அதாவது முயற்சி செய்த பிறகு முடிவை இறைவனிடம் ஒப்படைப்பதாகும். வல்ல அல்லாஹ் திருக்குர்ஆனில் கூறுகின்றான், எவர் அல்லாஹுவை முற்றிலுமாக நம்புகின்றாரோ அவருக்கு அவனே போதுமானவன். சூரா அத்-தலாக் 3வது அத்தியாயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள், காலையில் பசியோடு சென்று மாலையில் வயிறு நிரம்பி திரும்பும் பறவைகளுக்கு உணவளிப்பது போல நீங்கள் அல்லாஹுவை உண்மையாக நம்பினால் உங்களுக்கும் வாழ்வாதாரம் அளிக்கப்படும். ஆதாரம் திர்மிதி. நமது சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை எண்ணி கவலைப்படுவதை விட்டுவிட்டு அல்லாஹ் எனக்கு நன்மையே நாடுவான் என்ற ஆழமான நம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, திக்ரு, இறைவனை நினைவு கூறுதல். நமது உடலுக்கு உணவு எப்படி அவசியமோ அதே போல நமது ஆத்மாவிற்கும் மனதிற்கும் உணவு திக்ராகும். இறைவன் கூறுகின்றான், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹுவின் நினைவால் மட்டுமே இருதயங்கள் அமைதியடைகின்றன. சூரா அர்-ரஹ்த் 28வது வசனம். நாம் கவலையில் இருக்கும் போது எதிர்மறை எண்ணங்கள் நம்மை சூழும் அந்த நேரத்தில் சுப்ஹான் அல்லாஹ், அல்லாஹ் தூய்மையானவன், அல்ஹம்துலில்லாஹ், அனைத்து புகழும் அல்லாஹுக்கே, லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹுவை தவிர வேறு இறைவனில்லை, அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன் என்ற திக்ர்களை தொடர்ந்து நாவால் மொழிந்து மனதால் உணரும் போது மூளையில் ஏற்படும் பதட்டம் தணிந்து மனதுக்குள் ஒரு விவரிக்க முடியாத அமைதி பரவுவதை நீங்கள் உணர முடியும். மூன்றாவது, இஸ்திஃபார், பாவ மன்னிப்பு தேடுதல். பல நேரங்கள் நமது மனபாரத்திற்கு, வாழ்க்கையில் ஏற்படும் நெருக்கடிகளுக்கும் நாம் அறியாமல் செய்யும் பாவங்களே காரணமாக அமைகின்றன. பாவங்கள் மனசாட்சியை உறுத்தி கொண்டே இருக்கும். இதற்கு இஸ்லாம் தரும் அற்புதமான தீர்வுதான் இஸ்திஃபார், அஸ்தாஃபிருல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள், எவர் இஸ்திஃபாரை, பாவ மன்னிப்பை வழக்கமாக்கிக் கொள்கின்றாரோ அல்லாஹ் அவரது ஒவ்வொரு கவலையிலிருந்தும் ஒரு விடுதலையை, ஒவ்வொரு நெருக்கடியிலிருந்தும் ஒரு வழியை ஏற்படுத்துகின்றான். மேலும் அவர் எதிர்பாராத விதத்தில் அவருக்கு வாழ்வாதாரத்தையும் அளிக்கின்றான். ஆதாரம் அபூதாவுத். தொடர்ந்து அஸ்தாஃபிருல்லாஹ் என்று ஓதுவது நமது பாவங்களை கழுவுவதுடன் அடைபட்டு கிடக்கும் வாழ்வாதார கதவுகளை திறக்கின்றது. நான்காவது, தொழுகை, இறைவனுடன் உரையாடல். துயரம் வரும்போது மனிதர்களிடம் போய் புலம்புவதை விட படைத்தவனிடம் முறையிடுவதே மிகச் சிறந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதேனும் கவலையோ அல்லது பெரிய சோதனையோ வந்தால் உடனே தொழுகையின் பால் விரைவார்கள். திருக்குர்ஆன் வழிகாட்டுகின்றது, பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடுங்கள். சூரா அல்-பக்ரா 45வது வசனம். நாம் சஜதாவில் இருக்கும் போதுதான் இறைவனுக்கு மிக நெருக்கமாக இருக்கின்றோம். உங்கள் கண்ணீரையும் மனக்குறைகளையும் சஜதாவில் இறைவனிடம் கொட்டித்தீருங்கள். மனிதர்களிடம் சொல்ல முடியாத ரகசியங்களை அல்லாஹுவிடம் கூறுங்கள். சஜதாவிலிருந்து தலையை உயர்த்தும் போது உங்கள் மனதிலிருந்த பாறை போன்ற பாரம்
லேசாகி இருப்பதை உணர்வீர்கள் இன்ஷா அல்லாஹ். 5வது சுக்ர், நன்றியுணர்வுடன் வாழ்தல். மன அழுத்தத்திற்கு மற்றுமொரு காரணம் இல்லாததை எண்ணி ஏங்குவது, இருப்பதை கண்டு நன்றி செலுத்தாமல் இருப்பதுமாகும். நாம் எப்போதும் நம்மை விட வசதியானவர்களை பார்த்து ஏங்குகின்றோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு பொன்னான விதியை தந்துள்ளார்கள். உலக விஷயங்களில் உங்களை விட கீழே உள்ளவர்களை பாருங்கள், உங்களுக்கு மேலே உள்ளவர்களை பார்க்காதீர்கள். அதுவே அல்லாஹ் உங்களுக்கு அளித்த அருட்கொடைகளை குறைவாக மதிப்பிடாமல் இருக்க ஏற்றதாகும். ஆதாரம் முஸ்லிம். நமக்கு கண் பார்வை இருக்கின்றது, கை கால்கள் ஆரோக்கியமாக இருக்கின்றன, சாப்பிட உணவும் இருக்கின்றது, நிழலும் இருக்கின்றது. உலகத்தில் கோடிக்கணக்கான மக்களுக்கு இது கூட கிடைப்பதில்லை. தினமும் அல்லாஹ் தந்த அருட்கொடைகளை நினைத்து அல்ஹம்துலில்லாஹ் என்று நன்றி செலுத்தும் மனப்பான்மை வந்துவிட்டால் மனக்கவலைகள் தானாக மறைந்துவிடும். 6வது, பிறருக்கு உதவுதல், மன்னித்தல். நமது கவனம் எப்போதும் எனக்கு, என் பிரச்சினை என்று சுயநலமாக இருக்கும் வரை கவலைகள் தீராது. எப்போது நாம் பிறருடைய துன்பத்தை போக்க முற்படுகிறோமோ அப்போது நமது துன்பத்தை அல்லாஹ் போக்குகின்றான். ஏழை எளியவர்களுக்கு உதவுங்கள், மனதால் காயப்பட்டவர்களை அல்லாஹ்விற்காக மன்னித்து விடுங்கள். வஞ்சகத்தையும் மனக்கசப்பையும் சுமந்து திரிவது நமது மனதை விஷமாக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள், ஓர் அடியான் தன் சகோதரனுக்கு உதவி செய்யும் வரை அல்லாஹ் அந்த அடியானுக்கு உதவி செய்து கொண்டே இருக்கின்றான். ஆதாரம் முஸ்லிம். அன்பானவர்களே, இந்த உலக வாழ்க்கை என்பது சோதனைகள் நிறைந்தது. இங்கு கவலைகளே இல்லாத வாழ்க்கை யாருக்கும் சாத்தியமில்லை. ஆனால் அந்த சோதனைகளை அணுகும் விதத்தில்தான் நமது வெற்றியும் அமைதியும் அடங்கியுள்ளது. இன்றிலிருந்து கவலை வரும்போது தவக்குல் செய்யுங்கள், நாவால் திக்ரு மற்றும் இஸ்திஃபார் செய்யுங்கள், தொழுகை மூலம் இறைவனிடம் முறையிடுங்கள். கிடைத்த அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்த மறக்காதீர்கள். அல்லாஹ் நமது மன உளைச்சல்களையும் கவலைகளையும் போக்கி நமது இதயங்களில் நிலையான அமைதியையும் நன்மாராயணத்தையும் தந்தருள்வானாக. ஆமீன். இந்த வீடியோ உங்களின் மனதிற்கு ஆறுதல் அளித்திருந்தால் மன அழுத்தத்தில் இருக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தவறாமல் ஷேர் செய்யுங்கள். மீண்டும் பயனுள்ள ஒரு தகவலுடன் சந்திக்கும் வரை ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.